ஹலோ டியர் வியூவர்ஸ், இலங்கையிலே பெட்ரோலுடைய விலை 317 கூடியிருக்கிறது. ஏற்கனவே நாங்கள் இதற்கு முந்த ஹார்மோஸ் ஸ்ட்ரீட் சம்பந்தமான வீடியோவிலேயே நான் சொல்லியிருந்தேன். இது இல்லை கூடுவே இன்னும் கூட போகுது அப்படிங்கிற விஷயத்தையும் நான் சொல்லியிருந்தேன். ஆனால் பெட்ரோலுடைய விலை அதிகரித்திருக்கின்ற இந்த சம்பவம் இப்பொழுது ஊடகங்களிலே பேசுபொருளாக இருக்கிறது. பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ அவர்கள் உட்பட மக்கள் எல்லாம் கமெண்ட் செய்ய தொடங்கி இருக்கிறார்கள். ஏற்கனவே பாராளுமன்றத்திலே ஜனாதிபதி அவர்கள் 28 நாளுக்கான பெட்ரோல் இருப்பும் 33 நாளுக்கான டீசல் இருப்பும் இருப்பதாக சொல்லியிருந்தார். ඩීසල් ගබඩා ප්‍රමාණයක් අපිට ඇති කරගන්න පුළුවන් වෙලා තිබෙන්නේ. ඒතර පෙට්‍රල් ගත්තොත් දින 27කට අවශ්‍ය වෙන ප්‍රමාණයක් තිබෙනවා. இந்த நிலையிலே ஏற்கனவே இருக்கின்ற ஒரு ஸ்டாக்குக்கு எதுக்காக விலை கூட்டணும் அப்படிங்கிற கேள்வியை இப்போ மக்கள் இருக்காங்க. அது ஏன்ங்கிறத நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இலங்கையை பொறுத்தவரையில் இலங்கையிலே காஸ்ட் ரிஃப்ளெக்டிங் பிரைசிங் சிஸ்டம் என்கின்ற விலை சூத்திரம் தான் பின்பற்றப்படுகிறது. அதாவது உலக சந்தையிலே ஒரு பொருளினுடைய விலை அதிகரித்தால் இங்கே விலை அதிகரிக்கும். உலக சந்தையிலே ஒரு பொருளுடைய விலை குறைந்தால் அந்த விலை குறைப்பு இலங்கையிலே நஷ்டம் ஏற்படுத்தாத அளவுக்கு அந்த விலை குறைப்பு ஏற்படும். அதாவது இலங்கை எப்பொழுது பொருளாதார சீர்குலைவை சந்தித்ததோ அன்றிலிருந்து IMF-இனுடைய உடன்படிக்கைகளுக்கு ஏற்ப இந்த காஸ்ட் ரிஃப்ளெக்டிங் பிரைசிங் சிஸ்டம் என்பது பயன்படுத்தப்பட்டு வருகிறது. அந்த அடிப்படையில் உங்களுக்கு தெரியும், ஈரான் மற்றும் இஸ்ரேல், அமெரிக்கா ஆகிய நாடுகளுக்கு இடையிலான போர் மூண்டதிலிருந்து ஹோர்மோஸ் நீரிணையை ஈரான் தற்காலிகமாக மூடியிருந்தது. இதன் காரணமாக உலகினுடைய கப்பல் போக்குவரத்துகள் அதே போல மசகு எண்ணெயினுடைய விலைகளிலே மிகப்பெரிய அதிகரிப்பு ஏற்பட்டது. இதனால் இலங்கைக்கு பெட்ரோலை இறக்குமதி செய்வதற்கான கப்பல் போக்குவரத்தில் ஏற்படக்கூடிய செலவுகள், இறக்குமதி செலவுகள், அதே நேரம் மசகு எண்ணெய்க்கு உலகளாவிய ரீதியில் ஏற்பட்ட அதிகரிப்பு கிட்டத்தட்ட $75 ஒரு பெரல் மசகு எண்ணெய்க்கு போயிருந்தது. 30% அதிகரித்து $98 இன்று இருக்கிறது. எனவே பாகிஸ்தான் நன்மையில் உங்களுக்கு தெரியும் 20% அவர்களுடைய விலையிலே அதிகரிப்பு செய்திருந்தார். இலங்கையிலே அதிகரிக்கப்பட்டிருக்கின்ற இந்த $24 என்பது 8% தான் இப்பொழுது அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இருக்கின்ற ஸ்டோக்குக்கு 8% அதிகரித்து $24 கூட்டியிருக்கிறார்கள். இது ஏன் என்று சொன்னால் 2 விடயங்களுக்காக இந்த விலை அதிகரிப்பை ஒரு அரசாங்கம் செய்யும். மத்திய வங்கியினுடைய கொள்கை வட்டி வீதங்களும் இப்படித்தான் செய்யப்படும். ஏனென்று சொன்னால் ஒரு பொருளினுடைய விலையை அதிகரிப்பதனூடாக அதிகமாக அந்த மக்கள் அந்த பொருளை வாங்குவதை கொஞ்சம் தடுக்கலாம். மக்கள் அதிகமாக விலை குறைய இருந்தால் என்ன செய்வாங்க, தட்டுப்பாடு வரும் என்பதற்காக அதிகமாக வாங்கி பதுக்கி வைத்துக் கொள்வார்கள். எனவே விலை அதிகரிக்கின்ற பொழுது மக்கள் ஒரு பொருளை வாங்குவதில் இருந்து தூரப்படுத்தப்படுவார்கள். அவர்களுடைய பயன்பாட்டையும் ஓரளவுக்கு குறைத்து விடுவார்கள். இதன் காரணமாகவும் விலை அதிகரிப்பு செய்யப்படும். அதே நேரம் ஒரு பொருளுடைய விலை திடீரென்று அதிகரிக்கின்ற ஒரு சந்தர்ப்பம் இருக்கிறது. உதாரணமாக $293 இருக்கின்ற பெட்ரோல் அடுத்த மாதமே உங்களுக்கு $390 என்கின்ற ஒரு $100 அதிகரிப்பு என்பது மிகப்பெரிய ஒரு சுமையை மக்களுடைய மனங்களில் ஏற்படுத்தும். மக்களுடைய மனங்கள் திடீரென்று இப்படியான ஒரு அதிகரிப்பு ஏன் வந்தது என்கின்ற ஒரு விரக்தியிலே அரசாங்கத்தின் மீதோ அல்லது அரசின் மீதோ ஒரு போராட்ட நிலைமைக்கு தள்ளப்படுவார்கள். இந்த விடயங்களை தடுப்பதற்காகத்தான் படிப்படியாக விலை உயர்த்தப்படும். எனவே இப்பொழுது உயர்த்தப்பட்டிருக்கின்ற இந்த 8% என்பது இது ஒரு சாதாரண ஒரு டீசர் என்று தான் சொல்ல வேண்டும். இன்னும் விலை உயர்ப்பு இருக்கிறது. இந்த போர் தொடர்ச்சியாக நீண்டு கொண்டே போகுமாக இருந்தால் ஒரு 380 390 வரை விலை போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே மக்கள் இந்த பெட்ரோலுடைய பாவனையை, வீணான போக்குவரத்துகளை தவிர்த்து பெட்ரோலுடைய பாவனை ஓரளவுக்கு சுருக்கமாக பயன்படுத்திக் கொள்வதனூடாக இந்த வீணான செலவுகளிலிருந்து தவிர்த்து கொள்ளலாம்.